யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அவனுடைய சகோதரர்லாம் அவனுக்கு விரோதமா எழும்பினதுக்கு அப்புறமும் அவனிடத்துல ஹெல்ப் கேட்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு அவர்களுக்காக அழுதான். அப்போ தன்னுடைய மனசுக்குள்ள அவனுடைய சகோதரர்களை குறித்த ஒரு பிடிவாதமும் இல்லை. அவன் பிடிவாதம் பிடிக்கணும்னா எவ்வளவு பிடிச்சிருக்கலாம். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. உன் காலத்தை நீ பாட்டுக்கு என்ன பண்ணிடாத, வீணடிச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையை நீங்களாகவே கெடுக்கிறதற்கு ஆரம்பித்து விடாதீர்கள். நீங்க அப்படியே லெகுவா இருங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீங்க லெகுவா இருந்தாதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்க ரொம்ப அந்த ஸ்டெஃபனா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. நீங்க நல்லா கவனிங்க. குயவனுடைய கையிலே இருக்கிற களிமண் எப்ப அழகான பாத்திரமாய் வனையப்படும்னா அது கட்டி ஆகும் போது அல்ல, அது லூசா இருக்கும் போது தான் அவன் நினைக்கிறது மாதிரி வளைய முடியும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் குயவன் செய்யற அந்த மண்பாண்டம் செய்யற இடத்துக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குயவன் தன்னுடைய கையில பாருங்களேன், ஒரு மண்ணு அப்படியே ஒரு உருண்டையா எடுத்து அதை தன்னுடைய எந்திரத்துல வச்சு வனையும் போது அந்த மண்ணு ஃபர்ஸ்ட் கொல கொலன்னு தான் இருக்கும். அதனால விட்டுற மாட்டான். பக்கத்துல